Hey guys, welcome back to my channel. இப்போ வந்து உங்க tentative allotment வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ அதை இமீடியட்டா போய் ஜிசிடி வெப்சைட்ல செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி தான் பண்ணணும், அந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் கவுன்சிலிங் வீடியோன்னு ஒன்று போட்டிருப்போம். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அது போய் எக்ஸாம்பிளோட இருக்குது இதுலேயும் தான் சொல்ல போகிறேன். ஸோ அதில் ஒரு பிக்டோரியாலாக இருக்கும், அதுக்காக அதை சஜஸ்ட் பண்ணேன். ஸோ இதில் இஷ்டம் இல்லாதவங்க இதில் கேட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டு விதமான இது இருக்குது. நீங்கள் அலாட் பண்ண ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த ஃபர்ஸ்ட் காலேஜே கிடச்சிருச்சு, இல்லை ஃபர்ஸ்ட் சாய்ஸ்க்கு கீழே இருக்க சாய்ஸஸ் கிடச்சிருக்கு. ஸோ கேஸ் 1 வந்து என்ன, ஃபர்ஸ்ட் காலேஜ், அதாவது இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி, பிஎஸ்சி, சிஐடி 3 கிடச்சிருக்கு, 3 போட்டிருக்கீங்க. அதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ன, அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ உங்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படியே கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஓகேன்னு சொல்லலாம், இல்லைனா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 தான் இருக்குது, அக்செப்ட், டிக்ளைன். ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு கேஸே கிடச்சிச்சுன்னா அக்செப்ட் பண்ணலாம், டிக்ளைன் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு மேலே கொடுக்குறக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ எனக்கு பெட்டராக கொடுக்க நம்ம கேட்க ஒன்றும் இல்லை. இல்லைங்க நான் வந்து எனக்கு செகண்ட் சாய்ஸ், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி இல்லாமல் எனக்கு பிஎஸ்சி கிடச்சிச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் அக்செப்ட் இருக்குல்ல, எனக்கு பிஎஸ்சியே ஓகே, அண்ணா யூனிவர்சிட்டி ஒன்றும் போடணும்னு எனக்கு ஆசை இல்லை, ஓகே நான் பிஎஸ்சியே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் இது எப்போ நம்மளுக்கு ஃபீல் பண்ணுவோன்னா, லைக் திடீர்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க சீனியர்ஸ் வந்து, இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி நல்லா இல்லை, பிஎஸ்சி போ, இல்லை நீ சென்னை போ வேணாம் அப்படின்னு, லைக் சடன் சேஞ்ச் ஆஃப் மைண்ட்னா வெல் அண்ட் குட், நீங்கள் அதே எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஸ்டில் அண்ணா யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு சாய்ஸ், மேலே இருக்க சாய்ஸஸில் ஒன்று தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படின்னு ஒன்று கொடுக்கணும். அக்செப்ட் அண்ட் அப்வர்டோட அர்த்தம் என்னன்னா, பிஎஸ்சி இருக்கட்டும், அந்த சீட்டு யாருக்கும் கொடுத்துடாதீங்க, ஆனால் எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் சப்போஸ் சீட்டு இருக்குது, யாராவது வேகன்சி இருக்குது அப்படின்னா எனக்கு கன்ஃபார்மாக அது வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். ஸோ இந்த கேஸில் நம்ம கொடுத்த 3ல் சப்போஸ் யாரோ அண்ணா யூனிவர்சிட்டி வேணான்னு விடுறப்போ அந்த சீட் உங்களுக்கு கிடச்சிரும், அப்போ உங்களுக்கு பிஎஸ்சி கிடைக்காது. ஸோ என்னன்னா மேலே இருக்க சாய்ஸ் கிடச்சிரும், இருக்கிறது போயிடும். சப்போஸ் இல்லைங்க அண்ணா யூனிவர்சிட்டிங்கன்னா பயங்கர காம்படிஷன், அது எப்படி கிடைக்கும், அண்ணா யூனிவர்சிட்டியில் வேகன்சி இல்லை அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்காது தான், ஆனால் ஏற்கனவே உங்களுக்கு இருக்க பிஎஸ்சி வந்து ரீட்டைன் ஆயிரும். இதுதான் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். 3வது ஆப்ஷன் வந்து இதே இதுதான், டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். ஸோ இப்போ வந்து என்னன்னா எனக்கு பிஎஸ்சி போக இஷ்டமே இல்லைங்க, எனக்கு அதான் வேணாம், போனால் அண்ணா யூனிவர்சிட்டி தான், பேருக்கு தான் நான் பிஎஸ்சி சிஐடி லிஸ்ட்லேயே போட்டேன் அப்படின்னா டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். ஸோ எனக்கு பிஎஸ்சி வேணாம், அண்ணா யூனிவர்சிட்டி கிடைச்ச தாங்க, இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட் இல்லைன்னா எனக்கு கவுன்சிலிங்கில் காலேஜே வேணாம் அப்படின்றது தான் டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். சிலருக்கு வந்துட்டு இல்லை நம்ம இனிமேல் எம்பிஏ பண்ணணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு டிக்ளைனும் கொடுப்பாங்க. ஸோ இதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் கேட்டிங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். இருக்கிற சாய்ஸும் இருக்கும், மேலே இருக்கிற சாய்ஸ் கிடைக்கும். ஆனால் நிறைய பேர் யோசிப்பீங்க, அப்போனா நீங்கள் வந்து எப்படி சொல்கிறீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி பிஎஸ்சியில் 2ல் ஏதாவது சூஸ் பண்ணலாமான்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. அக்செப்ட் அண்ட் அப்வர்ட்னா அந்த மேலே இருக்க சாய்ஸஸில் சீட்டு இல்லைன்னா இருக்கிற சாய்ஸை நம்மளுக்கு கொடுத்துரும், அதுதான். ஓகேவா, நிறைய பேர் இப்படி கேட்பீங்க. ஸோ ஓகேவா, ஸோ இதில் பெஸ்ட் சாய்ஸ் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். ஆனால் இந்த சாய்ஸ் யார் கொடுக்க வேணாம்னு சொல்லுவேன்னா, சாய்ஸ் லிஸ்ட்டே தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ ஒரு மொக்க காலேஜை மேலே தூக்கி போட்டிருப்பாங்க, நல்ல காலேஜை கீழே தூக்கி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செய்து ப்ளீஸ் காண்டாக்ட் அட்மின்ஸ், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்குறது அந்த இடத்துல என்ன சொல்ல நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்காது. பிகாஸ் அந்த இடத்துல உங்களுக்கு கெட்ட காலேஜ் கிடச்சி உங்களுக்கு நல்ல காலேஜ் போயிடும். ஸோ மற்றபடி சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் ஒழுங்காக உங்களுக்கு கண்டென்ட்டாக கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக யாருமே கேட்காம அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும். அண்ட் ஆல்சோ இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ண எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th வந்து இது ஆரம்பிக்குது, 13th 5 o'clock வரை 5 PM வரை நீங்கள் வந்து அலாட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ நீங்கள் கொடுக்கலன்னா உங்களுக்கு எந்த காலேஜும் கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளீஸ் தயவுசெய்து அது கன்ஃபர்மேஷன் கொடுக்கறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ மோஸ்ட்டாக இது கொடுக்கலன்னா உங்களுக்கு சீட் கிடைக்காம போக வாய்ப்புகள் தான் அதிகம். ஓகேவா, இதுக்கப்புறம் உங்களுக்கு 14th அன்னைக்கு எப்போ வேணால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் குரூப் சேரணும் அண்ட் ஆல்சோ என்னென்ன காலேஜ்க்கு என்ன ப்ராசஸ் அப்படின்றது அந்த குரூப்ஸ் போனீங்கன்னா தெரியும். அங்கே என்னென்ன கொண்டு போகணும் எல்லாமே நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ நம்ம குரூப்பில் வந்து ஆக்டிவாக இருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எங்ககிட்ட சஜஷன்ஸ் கேட்டிங்கன்னா வில் பி ஹாப்பி டு ஹெல்ப். See in the next video. Tata, bye bye.